பிசாசுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹalleluya. எதற்காக அவர் வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? நமக்காகத்தான் என் பிரியமான தேவச்சனமே. நாம் எந்த பிசாசின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய பலவீனங்கள் எதில் இருக்கிறது? அதை அவள் சாத்தான் பார்த்து அதை நம்மளை பலவீனப்படுத்தி வச்சிருப்பான். வேதத்தை நம்ம அநேக பேரை பார்க்க முடியும் என் பிரியமான தேவச்சனமே. ஒருத்தரை பார்த்தா கூடியா வச்சிருந்தான், ஒருத்தரை பார்த்தா பலவீனப்படுத்தி வச்சிருந்தான், ஒருத்தரை பார்த்தா பிசாசி பிடிக்க வச்சிருந்தான். இப்படி அநேக காரியங்கள் நம்ம வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். கட்டி வச்சிருப்பான், அவனுடைய கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருப்பான், அவன் தான் ஆளுகை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த கட்டுக்களில் இருந்து விடுதலை கொடுக்கவே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த சத்திய வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. அப்படி அறிக்கை பண்ணும் பொழுது நீங்க ஒரு நாள் உணர்வீங்க, உங்களுடைய விடுதலை உங்களால் உணர முடியும். எப்படி 12 வருஷமாய் பெரும்பாடுடைய ஸ்திரீ தன்னுடைய சரீரத்தில் போய்கொண்டே இருந்த அந்த ரத்தத்தை பார்த்து அவள் நொந்து போயிருந்தாள். இயேசுடைய சரீரத்தில் இருந்த அந்த வல்லமை அவளுடைய இருந்து புறப்பட்டு போய் அவள் எப்படி குணமாக்கினது அவள் உணர்ந்தாள் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மால் உணர முடியும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்மால் உணர முடியும். என் பிரியமான தேவ ஜனமே, எந்த கட்டில் இருக்கிறீங்க, எந்த கட்டில் கட்டப்பட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்க அனுதினமும் விசுவாசிங்க. முதலாவது இந்த வார்த்தை எனக்கு தான் விசுவாசிங்க. மெய்யாகவே தேவகுமாரன் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நீங்க முதலாவது விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பிசாசியுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசா இருக்கிறான், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எப்படின்னா பாவம் செய்கிறான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாவம் செய்கிறவன் அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம ஏதாவது ஒருவேளை நம்மையும் அறியாமல் நம்ம பாவம் செய்திருக்கிறோமா, நமக்குள்ள பாவம் இருக்குது, அந்த பாவத்திலிருந்து நம்ம முதலாவது வெளியே வரணும். என் பிரியமான தேவச்சனமே, இனி பாவம் செய்ய நான் மாட்டேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. உடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணம், சிந்தனை, இதை முதலாவது நீங்க ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். அவருடைய வேலை என்னன்னா, மற்ற மனுஷர்களை பாவம் செய்ய வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போக பண்ணணும். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பிசாசுடைய எண்ணம் என்னமா இருக்குதுன்னு பாருங்க. முதலாவது நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்றது, இதுதாங்க பாவம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாமல் அவன் போக பண்ணுவான். ஆண்டவர் தானே கேட்காத, அவருடைய வார்த்தை நீ கேட்காதபடிக்கு நம்முடைய காதுகளை மந்தமாக்கி போடுவான், நம்முடைய கண்ணை குருடாக்கி போடுவான், நம்முடைய இருதயத்தை உணர்வடையாத செய்வான். ஹalleluya. அப்படி நாம் இராதபடிக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிறவரை மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய வசனத்தை நன்றாக கேட்டு அதை தியானிக்கிற பிள்ளைகளால் நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள கிரிகை செய்யும். நீங்க எப்பேற்பட்ட கட்டில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கட்டா இருந்தாலும் சரி, அந்த கட்டை தேவன் கட்டவிழ்க்க செய்வார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் பிரியமான தேவ ஜனமே, அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு தேவன் சும்மா வச்சிருக்கல, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். வேத வசனங்களை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நீங்க குறிப்பெடுத்து வைத்து அழகாய் அதை கை வைத்து ஜெபித்து அந்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது மெய்யாகவே உங்களால் உணர முடியும்.